உன்னை தினமும் கும்பிட்டு இருந்தனே, என்ன பிரயோஜனம்? என் புருஷனை எனக்கு இல்லாம ஆக்கிட்டியே. அந்த படுபாவி 2 பொட்டச்சிங்க மேல கைய போட்டுக்கிட்டு இந்த ஊரெல்லாம் சுத்துறான். அதையும் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. வந்துட்டியா? தெருவுக்கு வந்துட்டியா? சூப்பரியா. கொஞ்சம் லேட் ஆகும் நினைச்சேன், ஆனா உடனே நடந்துருச்சே. அப்பா ஆண்டவா, உன் கருணையே கருணப்பா. என் புலம்பலுக்கு உடனே நீ முடிவு கட்டிட்டிய. யோ குலோத்துங்க, கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவங்களுக்கெல்லாம் நீ ஒரு பாடம்யா. இந்த பாரு, உன் நிலைமை இதோட போகாது. உனக்கு பிச்சையே கிடைக்காம நீ திருவா அலையணும். திருநாய் உன்னை துரத்தணும். காலரா வரும், வாந்தி பேதி வரும். இதோட போகாதியா, காது கேட்காம கண்ணு தெரியாம கூட போயிடணும். அதான் வேண்டுதல் நிறைவேறிடுச்சே, எதுக்கு சாமியை கும்பிடணும்? நம்ம ஊருக்கே போவோம். வரேன்டா பிச்சைக்காரா. அப்பா, ஒரு வழியா அந்த பணத்தை கோயில் வாசல்ல உட்கார வச்சுட்டாத்த. அப்பா அப்பா, அந்த கணத்தை பணத்தை வச்சுக்கிட்டு ஐயோ போனாலே கணம் தரடி. கரெக்ட். அப்பாடி, ஒரு வழியா அந்த பணத்தை இங்க இருந்து காலி பண்ணிட்டோம். ஐயோ, இப்பதாடி நிம்மதியா இருக்கு. அத ரொம்ப நிம்மதியாகாதீங்க. போனந்தா இங்க இருந்து போயிருக்கு, ஆனா பிரச்சனை இங்க இருந்து போகல. என்னடி சொல்ற? ஆமா, எப்படியும் அந்த பொண்ணு நார ஆரம்பிக்கும். அத கேள்விப்பட்டு போலீஸ் வரும், கூடவே மோப்பனாயும் வரும். அப்படியே அது மோந்துகிட்டே வந்து உங்களை வந்து கபால்னு கவி பிடிக்கும். நெசமாவாடி? பின்ன கொலை பண்ணும்போது டெட் பாடியில உங்க கைரேகை பதிஞ்சிருக்கோம்ல, நாய் வந்து மாப்பா பிடிக்கதா? என்னத்த சிரிக்கிறீங்க? பைத்தியம் முடிச்சுச்சா? இப்போ 2 பேரும் தானே பணத்தை தூக்கிட்டு போனோம். அப்போ உன் கைரேகை பதிஞ்சிருக்காதா? மோப்ப நாய் வந்து ஒன்ன பிடிக்காதா? ஐயோ ஆமல்ல. ஐயோ, நானே வழிய வந்து சிக்கல்ல மாட்டிட்டேனே. பயப்படாதடி பயப்படாதடி, நம்ம 2 பேருக்குமே எந்த சிக்கலுமே வராது. டெட் பாடிய கோயில் வாசல்ல போட்டோம், அதை யாருமே பார்க்கல. ஹார்ட் அட்டாக் வந்து செத்தானோ இல்ல வலிப்பு வந்து செத்தானோன்னு ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி முடிஞ்சா வசூல் பண்ணி பாடி அடக்கம் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. நீ கவலையப்படாதடி. ஆனா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. க்ளோத்துங்க நம்ம வீட்ல இருந்ததை ஓசி மாமி பாத்துட்டா, அந்த பொண்டாட்டியும் பாத்துட்டா. அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வராதா? அடியே, அவன் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவ போன வேகத்தை பார்த்தா திரும்ப இங்க வர்றதே டவுட் தான். ஓசி மாமி கேட்டான்னு வச்சுக்கோயேன், குலோத்துங்க இங்கதான் இருந்தாரு, அப்புறமா கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லிக்கலாம். அவளுக்கு ஒரு 1/2 கிலோ சர்க்கரையை ஃப்ரீயா கொடுத்துருவோம். அந்த கழுதையும் அதை வாயை மூடிட்டு நம்பிடும். ஏய், இங்க பாருடி, பண்ணாத தப்புக்காக நாம எதுக்காக பயப்படணும்? நீ ரிலாக்ஸ்டா இரு, புரியுதா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ஒரு கிளாஸ் காஃபி கொண்டு வாயே. நானும் தான் பணத்தை தூக்குனேன், எனக்கும் தான் டயர்டா இருக்கு. நீங்க போய் காஃபி போட்டு குடிங்க. தெரியும் தெரியும், நீ என்னைக்குதான் திருந்த போறேன்னு எனக்கு தெரியவே இல்லடி. ஐயோ, இது யாரடி புது வாய்ஸா இருக்கு? வர வர யார் இவன் தெரியல, இந்த கத்து கத்துறா. என்னையா உங்க வீட்டு ஆளு தானே? யோ, எவனையோ கூட்டிட்டு வந்து என் வீட்டு ஆளான்னு கேக்குற. என் வீட்டு ஆளா இல்ல. இவனை சொல்லலமா, இவரை சொல்றேன். ஆமா இல்ல இல்ல ஆமா போதும், நிறுத்துமா. நீங்க 2 பேரும் தான் கொண்டாந்து கோயில் வாசல்ல உட்கார வச்சீங்கன்னு எங்க ஏரியாக்காரங்க சொல்றாங்க. ஏண்டி, யாருமே பாக்கல நினைச்சோம், ஒரு ஏரியாவே பாத்திருக்காமே. ஏமா, இவ்வளவு பெரிய வீடு, நல்ல வசதியான குடும்பமா இருக்கீங்க, அப்புறம் ஏன் இந்த ஆளை பிச்சை எடுக்க விட்டீங்க? என்ன குடும்ப தகராறா? அதனாலதான் இந்த ஆளை பிச்சை எடுக்க கோயிலுக்கு அனுப்பிட்டீங்களா? அது சரி, உங்க சொந்த கதை எனக்கு எதுக்கு? இந்த ஆளு அந்த கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்க என்ன ஏன்னு கேக்குறேன். இந்த ஆளு என்ன எங்க யூனியன் மெம்பரா? மெம்பரா இல்லாத ஆளு அங்க உட்காந்து எப்படி பிச்சை எடுக்கலாம்? ஏயா, என்ன அது? பிச்சை எடுக்கிறதுக்கு யூனியன் மெம்பர்னு எதோ சொல்லிட்டு அதெல்லாம் இருக்குமா? நீ என்னைக்காவது பிச்சை எடுத்திருந்தா அதை பத்தி உனக்கு தெரியும். யோ யோ யோ, என்ன விளையாடுறியா? உனக்கு யூனியன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பிச்சை எடுக்கணுமா? அட அப்படி சொல்லலாமா? விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்த ஆளு நீ அங்க உட்கார வச்சு பிச்சை எடுக்க விட்டுருக்க மாட்டீல. யோ 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 யோ,
அவர் தொழிலுக்காக பிச்சை எடுக்கலையா? வேண்டுதல் வேண்டுதல். இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லா கோயில்ல பிச்சை எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாரு. சரிம்மா, இப்படி தலை தொங்கி போற அளவுக்கு குடிச்சிருக்கிறான், இவனை கோயிலுக்கு கூட்டிட்டு வரலாமா? பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்ல. இந்த ஆளுக்கு வேண்டுதல ஒரு கேடா? இவன மாதிரி ஆளுங்க இப்படி பண்றதுனாலதான் எங்களோட கௌரவம் பாதிக்குது. எது? இத பாருமா, வேண்டுதல் அது இதுன்னாக்க பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்க போங்க. வேண்டுதலுக்கு அதை தான் நாங்க அலாட் பண்ணிருக்கோம். அதை விட்டுட்டு எங்க ஏரியாவில் காலை வச்சிங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க கை வைக்க வேண்டியது வரும். இந்தாமா, இந்த ஆளை தூக்கி கொண்டு போய் தண்ணியை ஊத்தி தெளிய வைங்க. அவன் என்னடா போதையில போன மாதிரி கிடக்குறான். ஆமா, வாயா. ஏண்டி போராடி கொண்டு போய் போட்டமேடி. என்ன பண்றது, போற போக்குல போஸ்ட்மேன் மாதிரி பணத்தை டெலிவரி பண்ணிட்டு போறான். எல்லாம் உங்க ஃபீத்தி. ஏயா குலோ, உன்கிட்ட சண்டை போட்டது ஒரு தப்பாயா? என் வீட்டு வாசல்ல வந்து செத்து இப்ப என்ன சாவடிக்கிறியே அப்பாவி. கஷ்டப்பட்டு கொண்டு போய் உன்னை கோவில்ல போட்டோம், அப்படியே ஈஸியா உன் பாடியை இங்க கொண்டு வந்து போட்டுட்டானுங்க. ஏயா, உன்னை வச்சு நான் என்னையா பண்றது? சொல்லியா சொல்லு. குளோத்துங்க சார் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? ஏண்டி நக்கலாடி உனக்கு? நான் இங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கேன், நீ ஹாயா கால் மேல கால் போட்டுட்டு தின்னுட்டு இருக்க. நீங்க டென்ஷனா இருந்தா நான் ஏதோ திங்க கூடாது சட்டை இருக்கா? விளையாடாத கௌசல்யா, விளையாடாத. ஐயோ, இந்த ஆளை வச்சுட்டு நான் என்ன பண்றது சொல்லு. தெரிஞ்ச சொல்ல மாட்டேனா? மாங்காய் வரத வெட்டி ஊர்க்கா போடலாம். இந்த மாங்காய் மடைன்னு என்ன பண்றது? வெளியில கொண்டு போய் போட்டா திரும்பி வீட்டுக்கே வந்துடுறான். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்றதுனே புரியலையே. நான் என்ன பண்றது? முன்னாடி யோசிக்கணும். இங்க பாருடி, இங்க பாரு. நான் பண்ணேன்னு சொல்லாத நீ, புரியுதா? செய்யாத பழி என் மேல போடாதடி நீ. எக்ஸ்கியூஸ் மீ. அத்தை, போலீஸ். சூட்கேஸ் என்ன சொன்னேன்? இந்த நேரத்துல உங்களுக்கு கவுண்டர் தேவையா? ஐயோ, நீ கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, சும்மா இரேண்டி, நீ ஏன் முந்திட்டு ஏதோ உளறிடாத. ஹலோ மேடம், இங்க நான் ஒருத்தர் நிக்கிறேன். அப்ப உட்காருங்க சார். நான் உட்காரத்துக்காக வரல. அப்படி இல்லைங்க சார். என்னம்மா, நான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் கௌசல்யா சார். என் பேர் பன்னீர்பாய் சார். இல்ல என் பேர் கௌசல்யா சார், இவங்க பேர் பன்னீர்பாய் சார். ரெண்டுமே உங்களுக்கு வச்ச பேர் தானே? ஆமா சார். அத சொல்ல ஏமா இப்படி பயப்படுறீங்க? எல்லாம் ஒரு பயம்தான் சார். எது பயமா? பணக்காரி அப்படி. ஐயோ, நான் எந்த தப்புமே பண்ணல சார். நான் எந்த தப்புமே பண்ணல சார். ஆமா, இவர் யாரு? அவரு என் அத்தையோட புருஷன் சார். உங்க அத்தை யாரு? அவரோட பொண்டாட்டி சார். இல்ல சார், இவங்க தான் என் அத்தை, இவங்களோட புருஷன் தான் அவரு. இப்போ ஒரு கேட்டாரடி. யாரு கேட்டதால தான் சொல்றேன். இந்த ஆளு என் புருஷனால கேட்டாரடி. குலோத்துங்கன்னு சொல்ல வேண்டியதானே? கேட்டா சொல்றேன். ஆமா, இவர் ஏன் அசையாம உட்கார்ந்து இருக்கிறாரு? அசைஞ்சா கீழே விழுந்துருவாரு சார். எது, கீழே விழுந்துருவாரா? ஆமா, அது வந்து அவரு ஃபுல்லா குடிச்சிட்டு மபில உட்கார்ந்துருக்காரு சார். பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. மோந்து பார்த்தா தெரியும் சார். பார்த்தா பொண்ணு தடிக்கும். சார் மோந்து பார்த்தாதீங்க சார், மோந்து பார்த்தாதீங்க. அவரு குடிச்சிட்டே தான் இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசலாமா? நீங்க பேசலாம், ஆனா அவர் பேச மாட்டாரு சார். ஏன்? அது அவர் ஊமை சார், காது கேட்காது. ஊமன்னா காது கேட்காதா? அது அவருக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அப்படியா? ஆமா சார். சார், நீங்க எதுக்காக சார் வந்திருக்கீங்க? விசாரிக்கிறதுக்கு. எதை பத்தி? ஒரு பாஸ்போர்ட் விஷயமா. பாஸ்போர்ட் விஷயம் தானா? நான் கூட கொலை பண்ண விஷயத்தை பத்தி கேட்க வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். எது, கொலையா? யார் பண்ணது? இல்ல சார், எங்கேயோ கொலை பண்ணி அதை விசாரிக்க நீங்க இங்க வந்திருக்கீங்களோன்னு அவ கேட்டா. அதெல்லாம் இல்லம்மா, அதே இந்த சூர்யாவை பத்தி தான் விசாரிக்க வந்தேன். சூர்யாவா சார்? அவர் சூப்பர் நடிகர் சார். அவரு போன படம் கூட நான் பார்த்தேன் சார். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது பாருங்க, சூப்பரா நடிச்சிருப்பாரு சார். நான் அந்த நடிகர் சூர்யாவை பத்தி கேட்கலாமா? பக்கத்து வீட்டுல சூர்யான்னு ஒரு பையன் இருக்கான்ல. ஓ, அந்த சூரிய பிரகாஷா? ஆமா, அவனை பத்தி தான் விசாரிக்க வந்தேன். ஆமா, அந்த பையன் எப்படி? அவனும் சூப்பரா இருப்பான் சார். நல்லா அழகா வெள்ளையும் சொல்லியுமா சூப்பரா இருப்பான். அந்த பையன் நல்ல கேரக்டரா, ஒழுக்கமானவனா, சண்டை சச்சரவுக்கு எதுவும் போகாதவனான்னு கேட்டேன். ஐயோ, சண்டை சச்சரவுக்கெல்லாம் போக மாட்டான் சார். நீங்க அவனை நம்பி ஒரு 4 பாஸ்போர்ட் எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம் சார். இது 4 பாஸ்போர்ட்டா? இந்தாமா,
எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் ஒரே ஒரு பாஸ்போர்ட் தான் கொடுப்பாங்க. 4 பாஸ்போர்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. லூசு மாதிரி பேசாத. லூசு. நான் வரட்டா? லூசு யார பாத்து லூசுன்னு சொல்ற? லூசுன்னு சொல்லிட்டு போறாண்டி. அவன் தாண்டி லூசு. ச்சே, வந்த உடனே பாஸ்போர்ட் விஷயம் தான் சொல்லிருக்கலாம்ல. பாவி, கொஞ்ச நேரத்துல குடல் வாய் வரைக்கும் வெளியே வந்துட்டு அப்படியே உள்ள போயிடுச்சு. கௌசல்யா, அடுத்ததா யார் வருவான்னு தெரியலையேடி. இத முதல்ல இங்க இருந்து இடத்த மாத்தணும். உனக்கு நல்ல பிரியாணி வாங்கி குடுக்கறேன்டி, எறா தொக்கு வாங்கி குடுக்கறேன்டி. ஐயே, காரியம் என்ன, நீ கால் கூட பிடிப்பீங்களே. சரி சரி, தூக்குங்க. தூக்குறேன். என்னத்த? என்னடி சரியான முட்டா. நீ தானடி தூக்க சொன்ன. இத தூக்க சொன்னேன். சொல்லுல. இருடி அப்பா. இல்லையா, காலையில எதுவுமே சாப்பிடல. இந்த ஆப்பிள சாப்பிடு. அடியே இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். இங்கயா? யாராவது பாத்திர போறாங்க அத்தை? ஐயோ, அதுக்கு இல்லடி, கொஞ்ச நேரமா இங்கேயே காத்தோட்டமா இருக்கட்டும். இல்லன்னா வீடு பூரா பொண்ண நாத்த நாருண்டி. அதான். கௌசல்யா, ஒரு சேர் கொண்டு வாங்க. பணத்துக்கு என்ன காலை வலிக்க போதே, விட்டுட்டு வாங்க அத்தை. வாங்க, அப்படியே பேலன்ஸ் பண்ணி இல்லையா? ஐயோ, என்ன இவ இப்படி சலிச்சுட்டு போறா? ஐயோ, பத்திரமா நில்லையா, தவறி கீழே விழுந்து செத்து போயிடாத. ஜாக்கிரத, சாஞ்சிராதையா, சாஞ்சிராத. அவன் நினைத்தான். இந்த அளவுக்கு இங்க நிக்கிறான். என்ன நினைச்சுக்கிறான்? ஏதோ இந்த வீட்டுக்கே ஓனர் மாதிரி தென்னாவட்டா நிக்கிறான். ஹலோ மிஸ்டர் குலோத்துங்கன், அங்கேயே நிக்கிறீங்க? ஹலோ, உங்களை தாங்க. ஹலோ, ஏன் பாஸ் வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை? பதில் சொல்றானா பாத்தியா? யோ, உன்னதான் ஏன் போன மாதிரி நிக்கிற? கேட்கறதுக்கு பதில் சொல்லி தொலை. உனக்கு கூட நான் இலக்காரமா போயிட்டேன்ல. பதில் சொல்லாம நெக்கெல்லாம் நிக்கிறேன். வெயிட்டு வரேன்டி, வரேன். மேல வந்து வச்சுக்கிறேன் உன்னை. ஐயா, யோ, உன்னதான் கேட்கிறேன். உன்னதானே கேட்டேன். பதில் சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? இல்ல உன் வாயில இருக்கிற முத்து அப்படியே கீழே கொட்டிடுமா? இந்த பாரு, பார்க்கறதுக்கு தான் நான் கேன மாதிரி இருப்பேன், ஆனா பக்கா பைத்தியக்காரன். உன் நெக்கல் நையாண்டில என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. பாரா, யோ, உங்ககிட்ட தானே பேசுறேன், உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாம நிக்கிற. லைட்டா தான் டச் பண்ணேன், டக்குனு கீழே விட்டானே. ஐயோ, வந்துட்டேன். ஐயோ, குலத்துங்க ஏந்திரியா? ஐயோ, ஐயோ, நான் இல்ல, என்னடா பாடி கீழே கிடக்கு? என்னடா பண்ண? சத்தியமா நான் வேணும் பண்ணல மேடம். எனக்கு எந்த உள்நோக்கம் இல்ல மேடம். நான் கேள்வி கேட்டேன் மேடம். அந்த பதில் சொல்லாம திமிரா நின்னார் மேடம். இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கோவம் வந்துருச்சு மேடம். அதான் லைட்டா நெத்தியில ஒரு தட்டுனேன். கபால் மேல இருந்து கீழே விட்டான் மேடம். செத்துட்டானா? ஆமா மேடம், மூச்சு வரலன்னா செத்துட்டான்னு அர்த்தம். அத்தை, நல்ல வேலை நீங்க தப்பிச்சிட்டீங்க. அவனால செத்துதான் நினைக்கிறான். அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஆமாடி, ரொம்ப தேங்க்ஸ் டி. அட பாவி கொலம்பஸ். டேய், நம்ம குலத்துங்கன் சார்டா, நம்ம பக்கத்து வீட்ல இருக்காரா? அவரை போய் இப்படி அநியாயமா கொண்டுட்டியடா பாவி. ஐயோ மேடம், நான் கொலை பண்ணல மேடம். அதான் சொன்னல, லைட்டா நெத்தியில தட்டின, அவரு கீழே வந்து செத்து விட்டாரு மேடம். அதுக்கு பேர் தான் கொலை. ஆமால, ஆனா நான் திட்டம் போட்டு கொலை செய்யலையே மேடம். டேய், நீ திட்டம் போட்டியோ வட்டம் போட்டியோ, ஆனா கொலை தானே. பாரு கொலம்பஸ், இந்த குற்றத்துக்கு உனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். தூக்கு தண்டனையா? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல மேடம். உன்னால ஒரு பொண்ணுக்கு வேற தண்டனை கிடைக்குமா? அதுவும் நீ ஜெயிலுக்கு போற நேரத்துல. நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? கொலை பண்ண ஜெயிலுக்கு போவாம கோயிலுக்கு போவாங்க. ப்ளீஸ் மேடம், என்ன காப்பாத்துங்க மேடம். என்ன மேடம் பாக்குறீங்க? இப்போதைக்கு நீங்க 2 பேரும் தான் எனக்கு கடவுள் மேடம். யோசிக்காதீங்க மேடம். சும்மா லைட்டா நெத்தியில ஒரு டிச்சு விட்டு அதுக்கு நான் தூக்கல தூக்கணுமா? இத பாருங்க மேடம், உங்களுக்கு என்ன பத்தி தெரியல மேடம்.
நான் நல்லவன் மேடம். ஆ. உங்க வீட்டு நாய் மேடம். உங்களுக்காக குறைக்கிறவன், சாரி உழைக்கிறவன். இதை பாருங்க மேடம், அடுத்த 5 வருஷத்துக்கு எனக்கு சம்பளம் கூட வேண்டாம் மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க மேடம். ஏய் கௌசல்யா, பாவண்டி நம்ம கொலம்பஸ். வேணும் நம்ம கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இவனை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும்டி. ஓகே, நீங்களே அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க, அக்செப்ட் பண்றேன். இங்க பாரு, அவளே ஓகே சொல்லிட்டாடா. இந்த பாரு கொலம்பஸ், உன்னை நாங்க காப்பாத்துறோம். நீ என்ன பண்ற, இந்த பாடிய வீட்டுக்குள்ள எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரு. ராத்திரி இருட்டுனதுக்கு அப்புறம் கொண்டு போய் எங்கேயாவது போட்டுட்டு வந்துரு. லாரியில அடிபட்டு செத்தான்னு நினைச்சுக்குவாங்க. நீ அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். ரொம்ப நன்றி மேடம். மேடம், இந்த உதவி மட்டும் பத்தாது மேடம். இது பாடி தூக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். இந்த ஹெல்ப் பண்றதே ஜாஸ்தி. தூக்கிட்டு உள்ள வந்து சேரு. அப்படியே காலை பிடிச்சி எடுத்துட்டு போடா. தோக்குறாங்க தோக்குறாங்க. ஒன் டூ த்ரீ வாடி. அந்த பக்கம் அந்த பக்கம் வா, 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 வா. பிடி 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 பிடி. அந்த பக்கம் சுத்து, அந்த பக்கம் அந்த பக்கம் வா. அந்த கயிறு அப்படியே சொருகிடு சொருகிடு. டேய் டேய், சும்மா இருடா, நரி மாதிரி ஊளைடாத. ஏய், இப்போ எதுக்குடா அழற? கைய இறக்குடா, அழாதடா. ச்சே, ஒரு டிடெக்டிவ் ஆபீசரோட அசிஸ்டன்ட் நானு. இன்னைக்கு சவ ஊர்தி ஓட்டுற டிரைவர் மாதிரி ஆயிட்டே. இத அவரை தள்ளி சாகறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும்டா. சாரி மேடம், நான் தள்ளி சாவடிக்கல. லைட்டா நெத்தில ஒரு தட்டு தட்டினேன், அந்த அளவுக்கு கீழே வந்து செத்து விட்டான் மேடம். ஐயோ, எப்படி ஒன்னால தானே அந்த ஆளு செத்தா? ஏன் மேடம், ஏன் அப்படி கத்தி சொல்றீங்க? யாருக்காவது கேட்டு எவனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட போறான். என் தளபதி இப்படி ஆகி போச்சு. ஆயுசு முடிஞ்சிட்டா அல்ப விஷயத்துல கூட சாவான்னு சொல்லுவாங்களே, இந்த கதையை அதே மாதிரி ஆகி போச்சு. பட்டும் படாம லைட்டா தட்டினேன், அதுக்கு பொட்டுன்னு வந்து பட்டுன்னு போயிட்டானு. ஜூடே, மெதுவா பேசுறா. நீயே பேசி நீயே மாட்டிக்கோ போல இருக்க. ஆமாண்டா, இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தீங்க, பழுது விடிஞ்சிரும். டேய் ஏழ்ற. எது ஏழ்றையா? ஏழ்ற தானே நீ? எங்க போனாலும் ஏழ்ற மாதிரி வரல. ஏழ்ற தானே நீ? சீக்கிரம் போ, இந்த சனியனை போய் எங்கயாவது தொலைச்சிட்டா போ. டேய், பாத்து பத்திரமா, யார் கண்ணிலுமே படாம எங்கயாவது துபுக்கடின்னு போட்டு வந்து, புரியுதா? ஓகே மேடம், ஓகே மேடம். டேய், மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. யாரும் பார்க்காத இடமா பார்த்து போட்டுட்டு வந்துரு. நீ பாட்டுக்கு கோயில் வாசல்ல போட்டு அப்புறம் அத 2 பிச்சைக்காரனுங்க கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போயிட போறானுங்க. என்ன மேடம், ஏற்கனவே நடந்த மாதிரியே சொல்றீங்க? ஐயோ இல்லடா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். போடா, சீக்கிரமா போ. அண்ணா, நான் கிளம்புனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சும்மா தானே இருப்பீங்க? சும்மா இல்லாம 2 பேரும் டான்ஸ் ஆடுவோமா? சிச்சி, அந்த கர்மத்தை எவன் பாப்பா? ஒண்ணு இல்ல, 2 பேரும் சேர்ந்து எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு எனக்காக ப்ரே பண்ணுங்க. அழாதடா அழாதடா. இப்ப எதுக்குடா ப்ரே பண்ண சொல்ற? அந்த வேலை நான் மாட்டிக்காம இருக்கணும்ல. அச்சச்சோ, இப்படி ஆந்த மாதிரி முழிச்சுக்கிட்டே போனா நீ மாட்டிப்ப. இங்க பாரு, சாதாரணமா போய் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கிளம்பு கிளம்பு. என்ன வண்டிய ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணி போய் தொலை. அப்படிதான் கிளம்புடா. அடடா, ஸ்டார்ட் பண்ணு. பாத்துடா. டாடா, பை பை, சீரியோ. போய்ட்டு போ பை பை. என்னத்த போனதுக்கு எவ்வளவு நேரம் டாடா சொல்வீங்க? போனது திரும்பி வந்துற போறியோ? நான் தப்பிச்சேன். போ. கௌசல்யா, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி நம்ம பிரச்சனையில இந்த கொலம்பஸ் மாட்டிக்கிட்டான். ஒருவேளை போலீஸ் கண்டுபிடிச்சு விசாரிச்சாலும் கொலம்பஸ கொலகாரனாக்கி ஜெயிலுக்கு அமிச்சிருவோம். என்ன ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு. ஒரு அப்பாவிய மாட்டி விடுறதுக்கு இப்படி துடிக்கிறீங்க? யாரு அவன்? அப்பாவியா? அடப்போடி, அவன் 1ஆம் நம்பர் கிரிமினல் டி. காரி ஆகணும்னா காலை பிடிப்பான், அடுத்த நிமிஷமே கழுத்தையும் பிடிப்பான். ஏன் உங்க கழுத்தை எப்ப பிடிச்சிருக்கானே? அதுக்கு சந்தர்ப்பம் அமையலடி. அமைஞ்சதுன்னு வச்சுக்க, ஏன் கட்டாயம் பிடிப்பான். அப்ப பார்த்து நீயே தெரிஞ்சுக்க. வராண்டி வராண்டி, பணத்தை எங்கேயோ போட்டுட்டு கொலம்பஸ் வந்துட்டான். ஐயோ, என் ராசா, என் செல்ல ஓடியாடி கொலம்பஸ். ஏண்டா 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 பழற? அங்க பாருங்க.
டேய், டேய், என்னடா மறுபடியும் இந்த படத்தை வீட்டுக்கே கொண்டு வந்துட்ட? அட போம்மா, இந்த ஆளு நம்மளை விட்டு பிரியவே மாட்டான் போல இருக்கு. எங்க விட்டாலும் திரும்ப வந்துடுறான். என்னடா சொல்ற? நடந்தது சொல்றேன் கேளுங்க.